ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் சாய்காவின் கிச்சன். இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா வீடியோக்கு கீழே வர ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் மழைக்காலத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா சுட சுட சூப்பரான டேஸ்ட்டில் கடைகளில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்டில் ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த மஷ்ரூம் சூப் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கப் அளவு பொடியாக நறுக்குன்னு மஷ்ரூம் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் ஒரு துண்டு பட்டர் சேர்த்துக்கோங்க. எப்போதுமே பட்டரில் வதக்கி செய்யும்பொழுது சூப் ஹோட்டலில் கிடைக்கக்கூடிய அதே ஸ்டைலில் கிடைக்கும். ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும். இப்போ பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா இதில் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், ஒரு பாதி பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். யூஸ்வலாக சூப்பில் பார்த்திங்க அப்படின்னா பூண்டு, இஞ்சி எல்லாமே சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி போடுவாங்க. நம்ம இதை ஆனால் அந்த மாதிரி போடும்பொழுது வாயில் தென்படும் அப்படிங்கிறதுனால நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் பட்டரில் நல்லா வாசனை வர அளவுக்கு இந்த அளவுக்கு வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மித்த ஜாமான்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதையுமே இந்த ஆனியனோட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க மஷ்ரூம் பீசஸ் ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் நல்லா பொடிசாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதே நேரம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மஷ்ரூமாக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்பூன் போல் இப்போ குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சூப் பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு நம்ம எப்போல்லாம் ஃபுட்டு கொடுக்க சாலிட் ஃபுட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுறோமோ அப்போலேருந்தே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்ததெல்லாம் ட்ரை பண்ணலாம். ஒரே மாதிரி உங்களுக்கு ரசம் இதையே கொடுத்துட்ருக்கிறத விட இந்த மாதிரி வெஜிடபிள் சூப், மஷ்ரூம் சூப் எல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா நல்லா சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இந்த சூப்பை ரைஸோடு சேர்த்து நல்லா மிக்சியில் பிளெண்ட் பண்ணிவிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன பீசஸ்லாம் அவங்க மவுத்தில் சோக் ஆகாமல் இருக்கும். இப்போ அந்த பட்டரில் வெங்காயம் வதக்கின மாதிரியே நம்ம மஷ்ரூமே சேர்த்து ஒரு கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் நல்லா மீடியமான ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாம். நல்ல ஒரு வாசனை வரும். மஷ்ரூம் பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரமாகவே உங்களுக்கு குக் ஆகிடும். ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்காது. அதுக்கப்புறமா நமக்கு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியை எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. அதையுமே இந்த மஷ்ரூமோடு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது சூப்புக்கு நல்ல ஒரு புளிப்பு டேஸ்ட் தரும். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, ஹோம்மேட் கரம் மசாலா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது 2 மட்டும்தான் இப்போ நம்ம சூப்புக்குன்னு ஆட் பண்ண போகிறோம். இது நல்லா இதோட சேர்த்து போட்டு வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்தது இது கூட ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை, கொத்தமல்லி நல்லா பொடிசாக கட் பண்ணதையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. லாஸ்ட் டைம் கூட ஃப்ரெஷ்ஷாக கிரைண்ட் பண்ண ஒரு 1/2 ஸ்பூன் அளவு பெப்பரும் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்து கலந்து விட்டுருங்க. இப்போ லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 3லேருந்து 4 விசில் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ மஷ்ரூம் சூப் ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக அதோட திக்னஸ்க்காக நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவரை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்க இந்த கார்ன்ஃப்ளவரை மிக்ஸை அதில் ஆட் பண்ணி நல்லா ஒரு கொதி வர அளவுக்கு இதை கலந்து விட்டுருங்க. நல்லா கொதித்து வரும்போதே உங்களுக்கு தெரியும். ரொம்ப தண்ணியாக இருக்கிறது நம்ம கடைகள்லாம் குடிக்கும் போது கொஞ்சம் கன்சிஸ்டன்சி திக்காக இருக்கும் இல்லையா, அந்த கன்சிஸ்டன்சிக்கு வரும். அந்தளவுக்கு இதை குடிக்க விட்டுருங்க. மஷ்ரூம், வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா சூப்பராக வந்திருக்கும். இப்போ கார்ன்ஃப்ளவர் சேர்த்து கொதிக்க விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட கன்சிஸ்டன்சி நல்லாவே தெரியும். இப்போ நான் கண்ணில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், அவ்வளோ திக்காக இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சி வந்தாலும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி கூலான கிளைமேட்டுக்கு நல்லா சுட சுட சூப்பரான ஹெல்த்தியான இந்த மஷ்ரூம் சூப், வீட்டிலே செய்யக்கூடிய ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய மஷ்ரூம் சூப்பை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அது குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே பிடிக்கும். ரொம்பவே இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே நம்ம ஆட் பண்ணல, எல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணுறேன். டேக் கேர், பாய்.